அரைச்சி சேர்த்தாச்சு. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு சீவி புழிஞ்சிட்டு போடணும். நல்லா நோட் பண்ணுங்க. மரவள்ளிக்கிழங்கு சீவிட்டு தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு போடணும். இப்போ எண்ணெய் காயுது, உருட்டி போட்டுக்கலாங்க. இல்லை உருட்டி வச்சுட்டிங்கன்னா சரன்னு தட்டி போட்டுக்கலாங்க. ஹெல்தியாக இருக்குங்க. என்ன ஆயில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் மரவள்ளிக்கிழங்கு சுட சுட டீயோட சூப்பராக மரவள்ளிக்கிழங்கு வடையோட சாப்பாடுங்க. அது என்னவோ என்ன மாயமோ தெரியலங்க. எனக்கு இந்த தட்டி போடுறதோட உருட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்பியாக அதை பாருங்க, உள்ள சாப்பிட்டா கிறிஸ்பியாக வடை நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.